காருக்குள் நடந்த சீமான் விஜய் சந்திப்பு, நேஷனல் ட்ரெண்டிங் ஆன லெட்டர் பேட் சம்பவம், காவலனுக்கு கட்டம் கட்டிய திமுக, அணிலாக மாறியதன் அரசியல் பின்னணி, ஜெயலலிதாவால் உடைந்த ஒட்டுமொத்த இமேஜ், ரசிகர் மன்றம் 2 மக்கள் மன்றம், விஜய் நம்பியிருக்கும் அந்த 4 தளபதிகள், விஜய்க்கே அதிர்ச்சி தரப்போகும் வாக்கு வங்கி, விஜயின் 15 ஆண்டு கால அரசியல் பயணத்தின் பின்னணியை விவரிக்கிறது மிஸ்டர் பப்ளிக். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். 2026 சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தலுக்கான களம் தயாராக தொடங்கிவிட்டது. இன்றைக்கு அரசியல் களத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிற ஒரு கட்சி நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம். இப்போ அவங்களுக்கு இது முதல் சட்டமன்ற தேர்தல். அவங்க உள்ளாட்சி தேர்தலில் அந்த விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக போட்டியிட்டு சில உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருந்தாலும் கூட ஒரு பிரதானமான தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் தான். அதை பற்றிய ஒரு பார்வை தான் இந்த தொடரில். இனி தொடர்ந்து மற்ற எல்லா அரசியல் கட்சிகள் பற்றியும் வரும். அதோட முதல் தொடக்கமாக தமிழக வெற்றி கழகம் எப்படி தயாராகி கொண்டிருக்கிறது, அவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறதுன்றதை பற்றி இந்த தொடரில் பார்க்கலாம். இது மேலோட்டமாக பார்க்கும்போது அது சட்டென ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. விஜய் உடனே சினிமாவில் இருந்தார். நான் சினிமாவில் இனி நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இந்த கட்சியை ஆரம்பித்தார் என்பது போல் தெரியும். ஆனால் கொஞ்சம் கூர்மையாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது கடந்த ஒரு 15 ஆண்டுகள் திட்டமாக தான் விஜய் அவர்களுக்கு இருந்தது. இது எங்கே ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட மூலம் 2009 அப்போவே ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ 2006 to 2011 திமுக ஆட்சி காலகட்டம். அந்த ஈழத்தில் போர் சூழல் ரொம்ப உக்கிரமாக இருந்தது. இங்கே தமிழ்நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் ஈழத்திற்கு ஆதரவான போராட்டங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கும். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக ஈழத்தமிழர்களுக்கு, இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாகன்னு சொல்லி ஒரு உண்ணாவிரதம் நடைபெற்றது. அந்த உண்ணாவிரதத்தில் விஜய் கலந்து கொண்டாலும் அதன் பிறகு சில நாட்கள்லேயே என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, தனியாக அவர் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தார். அதில் அவருடைய ரசிகர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டனர். அப்போதே இது விஜய் அரசியலுக்கான ஆழம் பார்க்கிறார் அப்படின்னு அன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் பல யூகமாக செய்திகள் வந்தது. அந்த முடியுது. அதன் பிறகு ஓராண்டு 2009 அவருடைய பிறந்தநாள் ஜூன் 22 விஜயோட பிறந்தநாள். அதுவரை அவருக்கு இருந்த அந்த விஜய் நற்பணி மன்றங்கள் அதெல்லாம் ஒருங்கிணைத்து அவர் ஒரு கொடி வெளியிட்டார். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் படம் இருக்கும். உழைத்திடு உயர்ந்திடு உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு வாசகத்தோட ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி விஜய் நற்பணி மன்றங்களை விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு மாற்றினார். இது நடந்தது 2009 ஜூன் 22ஆம் தேதி. அந்த விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சுட்டு அதை அடுத்தடுத்த வேலைகள் அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அப்போவே எல்லா தலைவர்களையும் சந்திக்கிற வேலைகளையும் செய்தார். ஏன்னா ராகுல் காந்தியை போய் பார்த்தார். ஆரம்பத்தில் திமுகவுக்கு தன்னை ஆதரவாக தான் விஜய் காட்டிக்கொண்டார். அந்த நேரத்தில் ராகுல் காந்தியை அவர் சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணின்றது ரொம்ப ஒரு குளறுபடியான சூழலில் இருந்தது. ஒரு கட்டத்தில் அது உடஞ்சே போனது. அப்படி இருக்கிற டைமில் இவர் ராகுல் காந்தியை சந்தித்து விட்டு வந்தது திமுக தரப்பில் ஒரு மாதிரியாக உற்று நோக்கி பார்க்கப்பட்டது. அதே நேரத்தில் விஜய்க்கு காவலன் அப்படின்னு ஒரு படம், அந்த திரைப்படம் நடிச்சிருந்தார். அதை வெளியிடுவதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டது. அன்னைக்கு ஆளும் கட்சியாக திமுக இருந்தனால் திமுக தான் அந்த சிக்கல்களை கொடுக்குது அப்படின்றத விஜயோட அப்பா எஸ்ஏசி அவர் பகிரங்கமாகவே சொன்னார். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருந்து விஜய் திமுகவை எதிர்க்கிற இந்த போர் 2009 காலகட்டத்திலேயே திமுகவிற்கும் விஜய்க்கும் உருவாகிவிட்டது. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? இவர் ஒரு கட்டத்தில் அதிமுக 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு போனது. அதில் 2 சொன்னாங்க. ஜெயலலிதா அவர்களே எஸ்ஏசிட்ட பேசி நீங்களும் ஒரு விஜயை நம்ம கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னதாகவும் ஒன்று. இன்னொன்று, திமுக மேலே இருந்த வெறுப்பில் இவங்களே போய் நாங்கள் உங்கள் கட்சிக்கு பிரச்சாரம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள்ட்ட பேசியதாகவும் இருக்கிறது. அதில் உறுதியான தகவல் எதுவும் தெரியல. 2011 தேர்தலில்
விஜய் வந்து பல இடங்களில் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார், வாக்கு சேகரித்தார். அதில் வந்து அந்த நேரத்தில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதற்கு விஜயோட பிரச்சாரம் வந்து எந்த வகையிலையும் வந்து பயன்பட்டதுன்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அன்னைக்கு சூழல் 2006 to 2011 திமுக ஆட்சி மிக ஒரு மோசமான ஆட்சியாக இருந்தது. மக்கள் வந்து பயங்கர கொந்தளிப்பு. அதே நேரத்தில் இந்த 2G ஊழல் விவகாரம், அப்புறம் நில ஆக்கிரமிப்பு, அதெல்லாம் ஒரு பக்கம். இந்த ஈழத்தில் போர் நடந்த விவகாரத்தில் ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி திமுக தான் அதற்கு காரணம்னு மக்கள் மனதில் பதிய வச்சிருந்தது. அந்த ஆட்சியோட நிர்வாக முறைகளும் ரொம்ப ஒரு மோசமான இது. அதோடு சேர்த்து அந்த கட்சியின் மீது சுமத்தப்பட்ட பழிகள் அப்படின்றது எல்லாம் சேர்ந்து திமுகவின் மீது வெறுப்பாக மாறியிருந்த நிலையில் 2011 ஜெயலலிதா அவர்கள் தேமுதிக விஜயகாந்தும் கூட்டணி, அது வந்து அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. சொன்னது வந்து அவங்க அப்பா தான். விஜய் வந்து ஒரு அணில் வந்து ராமர் பாலம் கட்டுவதற்கு எப்படி உதவி செய்ததோ அதுபோல் அதிமுகவின் வெற்றிக்கு விஜய் உதவி செய்தார் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதிமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு அந்த கட்சியோடையும் அதிமுகவோடையும் ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டிய சூழல் வந்து விஜய்க்கு வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2013 காலகட்டம். அப்போ தலைவா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து அவர் அந்த மக்கள் கூட்டத்தை வந்து பார்த்து கையசைச்சு அதில் வந்து தலைவான் போட்டு கீழே டைம் டு லீடு அப்படின்ற ஒரு கேப்ஷன் வந்து போட்டிருப்பார். அந்த தலைவா திரைப்படத்திற்கும் சிக்கல் வந்தது. அதையும் வெளியிட முடியலை. அதன் பிறகு அது வந்து போயிட்டு எஸ்ஏசி அவர்களும் விஜயும் 2 பேரும் அப்பாவும் பையனும் போய் ஜெயலலிதா அவர்களை நேர்லேயே சந்திச்சு, அது கொடநாடு வரைக்கும் போனாங்க. அங்கே போயிட்டு ஆனால் அங்கே போய் அவங்கள சந்திக்க முடியலை. அதன் பிறகு அவங்க போயஸ் கார்டன் வந்ததற்கு பிறகு தான் சந்தித்தாங்க. ஆனால் இதற்கிடையில் வந்து ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டார். அது இன்றைக்கி யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். விஜய் வந்து ரொம்ப பணிவாக பேசுகிற மாதிரி, எனக்கு அந்த எண்ணங்கள்லாம் இல்லை, இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, தமிழகத்தையே ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு வீடியோ தான். அது ஏறத்தாலும் அது மன்னிப்பு தான். மன்னிப்புன்ற வார்த்தையை அதில் பயன்படுத்தியிருக்க மாட்டார். ஆனால் அது ஒரு மன்னிப்பு கேட்குற வீடியோ தான். அந்த வீடியோ வெளியாகி அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்ததற்கு பிறகு தலைவா படம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சு. இட்ஸ் a do or die. 2014 வந்து அதுதான் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதல் பிரதமர் தேர்தல். அதில் வந்து மோடி இலை நாடெங்கும் வீசிகிட்டு இருக்கும் போது அவர் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார் பிரச்சாரத்துக்கு. அங்கே வந்து விஜய் வந்து மோடி அவர்களை சந்தித்து விட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்த போது இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். இதில் வந்து எந்த விதமான அரசியலும் இல்லை, எனக்கு அரசியலுக்கு வரும் எண்ணமும் அப்போ வந்து இல்லைன்னு தான் சொல்லியிருந்தார். இதற்கு இடையில் அந்த 2009 ஒரு விஜய் நற்பணி மன்றங்களை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றினாங்க இல்லையா, அவங்க வந்து இதே காலகட்டத்தில் அந்த மக்கள் இயக்கத்தை வச்சு அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதில் வந்து போய் சின்ன சின்ன உதவிகளை வந்து செய்ய ஆரம்பித்தார். இப்போது சென்னையில் வந்து அந்த மழை வெள்ளம் வந்தபோது விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக இந்த மெடிக்கல் கேம்ப் போடுறது, மக்களுக்கு வந்து சின்ன சின்ன உதவிகள் செய்கிறத பண்ணாங்க. ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூடு, அது 2017 காலகட்டத்தில் அங்கே நடந்தபோது தூத்துக்குடிக்கு வந்து இரவோடு இரவாக அவர் வந்து விஜய் யாருக்கிட்டே எதுவும் சொல்லலை, தூத்துக்குடிக்கு நேராக கிளம்பி போய் ஒரு கர்ச்சீப்பை, அது அந்த ஃபோட்டோலாம் இருக்கும், மாஸ்க் மாதிரி கட்டிக்கிட்டு அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் அந்த மக்கள் இயக்க நிர்வாகிகளோட மோட்டார் பைக்லேயே போனார். காரில் போனால் வந்து பெருசாக தெரிஞ்சிடும்னு மோட்டார் பைக்கில் போய் ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். இது ஒரு பக்கம் அந்த ஆறுதல் சொல்கிற வேலைகள். அதே போல் வந்து நீட்டு தேர்வை எதிர்ப்பு தெரிவித்து அனிதா அப்படிங்கிற பொண்ணு வந்து தற்கொலை செய்து கொண்ட போது அவங்க வீட்டுக்கு நேரில் போய் அனிதா வீட்டில் உட்காந்து ஆறுதல் சொன்னார். அந்த புகைப்படம் வந்து அன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டது. அது உண்மையிலே ஒரு நல்ல புகைப்படம், அது ஒரு நல்ல முயற்சி. விஜய் செய்த காரியங்கள்லேயே அது ஒரு சிறப்பான ஒரு காரியமாக பார்க்கப்படுது. அது ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான, அந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியும். இந்த நேரத்தில் தான் அந்த மெர்சல் அப்படின்னு ஒரு திரைப்படம், அதில் வந்து ஜிஎஸ்டி இதை பற்றி மத்திய அரசோட அந்த ஜிஎஸ்டி திட்டத்தை பற்றி கடுமையான வசனங்கள்லாம் வரும். மெடிசனுக்கு 12% பல தாய்மார்களோட தாலி இருக்கிற சாராயத்துக்கு ஜிஎஸ்டி. அதன் பிறகுதான் இங்கே இருந்தக்கூடிய அவர் பிஜேபியோட ஒரு மூத்த நிர்வாகி ஹெச் ராஜா, இவரை வந்து விஜய் வந்து அவர் விஜய் கிடையாது, ஜோசப் விஜய் அப்படின்னு பேச ஆரம்பித்தார். இப்படியே வந்துக்கிட்டு இருந்தவர் தான். அதன் பிறகு இந்த 2021 சட்டமன்ற தேர்தல் வந்ததற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் வந்தது. அந்த உள்ளாட்சி தேர்தல் தான் வந்து அந்த விஜய் மக்கள் இயக்கத்துக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனையாக அமைஞ்சது. அப்போ வந்து விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக பல பேர் போட்டியிடணும்னு என்னுடைய நிர்வாகிகள் வந்து கேட்குறாங்க, அவங்க வந்து தாராளமாக போட்டியிடலாம், அதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டதில் 165 இடங்களில் போட்டியிட்டு ஒரு 120 பேர் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக அந்த உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க.
வெற்றி பெற்ற நிர்வாகிகளை வந்து பனையூர் இல்லத்திற்கு வரவழைத்து சந்தித்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. அதுக்கு முன்னால் வரைக்கும் அவருக்கு அரசியலுக்கு வரணுன்ற எண்ணம் இருந்தாலும் அதை எங்கே தொடங்குவது, எப்படி தொடங்குவதுன்னு இருந்தது. இதற்கு இடையிலே ரொம்ப ஒரு சத்தம் இல்லாமல் 234 தொகுதியிலையும் அணிகளை ஆரம்பிச்சிருந்தார். மாணவர் அணி, மீனவர் அணி, வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி, உழைப்பாளர் அணி, இப்படி வந்து அணிகளை வந்து ஆரம்பித்து அங்கங்கே வந்து ஒரு கட்டமைப்புகளை வந்து உருவாக்கி வச்சுருந்தார். அது உருவாக்கி வச்சுருக்காருன்றது எப்போ தெரிய வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 234 தொகுதி வாரியாக மாணவர்களுக்கு கல்வி விருது கொடுக்குறோன்றப்போ கல்வி விருது கொடுக்கப்படும். அவர்களை வந்து அங்கங்கே உள்ள 234 தொகுதியோட பொறுப்பாளர்கள் வந்து சென்னைக்கு அழைத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது தான், அப்போ 234 தொகுதிக்கும் வந்து தொகுதி பொறுப்பாளர்கள் போட்டு அங்கே அணிகளையும் இவர் அமைத்து வைத்திருக்கிறாரா அப்படிங்கிறத விஷயமே வந்து வெளியில் தெரிய வந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம்ன்றது இனிமேல் தமிழக வெற்றி கழகமாக செயல்படும் அப்படின்றத வந்து பிப்ரவரி மாதம் 2022 வந்து அறிவித்தார். செப்டம்பர் மாதம் வந்து என்ன சொன்னார்னா, விக்கிரவாண்டியில் வந்து கட்சியோட முதல் மாநாடு நடைபெறும் அப்படின்றத சொன்னார். அக்டோபரில் வந்து அந்த மாநாடை நடத்தினாங்க. மிகப்பெரிய அளவில் அந்த மாநாடு வந்து பேசப்பட்டது. கூட்டம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் தான். ஒரு சாதாரண கூட்டமோ அல்லது புறக்கணிக்க தகுந்த கூட்டமோ இல்லை. எல்லா பேரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவில் வந்து திரண்ட கூட்டம் தான் அந்த கூட்டம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. This is a mass gathering, not for cash, but for a good cause. தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு விஜய் அவர்கள் வந்து வேற யாரோட வந்து ஆலோசனை மேற்கொண்டார்னா, திமுக பக்கமோ, அதிமுக பக்கமோ, அல்லது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பக்கமோ, விடுதலை சிறுத்தைகள் பக்கமோ அவர் வந்து எந்த ஆலோசனையும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் அவர் சந்தித்த ஒரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்கள். அவரை வந்து விஜய் வந்து சந்தித்தார்னா ஒரு 2.5 மணி நேர சந்திப்பு. அது சீமானை வந்து அவருடைய வீட்டிற்கே போய் வந்து விஜய் வந்து காரில் அழைத்து கொண்டு போய் அவங்க ஒரு 2 பேரும் ஒரு 2.5 மணி நேரம் பேசினாங்க. அந்த நேரத்தில் விஜய் சொல்லக்கூடிய விஷயங்களில் சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருந்தாலும், இவர் சொல்கிறது வந்து இந்த அரசியலில் வந்து நடக்காது அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தாலும், விஜயோட சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சீமானுக்கு இருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கிற அந்த மாநாடுக்கு முன்பு, மாநாட்டில் பேசுகிறதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, அவர் என் தம்பி, அவரை வந்து நான் ஆதரிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னது. ஆனால் அதன் பிறகு மாநாட்டில் பேசும்போது அவர் சீமானுடைய அந்த கருத்துக்களை வந்து கொஞ்சம் விமர்சனம் பண்ணி பேசுகிறதை ஒட்டி சீமான் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கொண்டார். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஆனால் அந்த தேர்தலுக்கு அவர் தயாராகும் விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக, அதிமுக அவங்க வந்து ஒரு காலமாக இருந்து பல தேர்தலில் வந்து களம் கண்டவங்க. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அந்த முறையான ஒரு அரசியல் பயிற்சி பெற்றவர்கள். அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த கட்சியில் அரசியல் பயிற்சி பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. அவர் புசி ஆனந்த் மட்டும்தான். அவர் வந்து அங்கே வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. ஆனால் கூட வந்து ஒரு கவுன்சிலருக்கோ எம்எல்ஏக்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாநில அளவில் ஒரு கட்சியை நடத்துறதுக்கான எந்த அனுபவமும் இருக்காது. அந்த அளவில் தான் புசி ஆனந்த். அவருடைய அந்த ப்ரெஸ் மீட்லாம் பார்க்கும்போது தெரியுது அவர் ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு ஐடியாலஜி உள்ள ஆளாவோ இதாவோ இல்லை. அவர் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார். அப்போ வந்து இந்த ரசிகர் மன்ற அதை ஆர்கனைஸ் பண்ணுறது வேறு மாதிரியான வேலை, அரசியல்ன்றது வேறு மாதிரியான வேலை. அந்த அரசியலையும் தேர்தலை சந்திப்பது இன்னும் ஒரு முற்றிலும் வந்து வேறு கோணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பூத்துக்கள் அப்படின்னு கணக்கு எடுத்திங்கன்னா 63,000 பூத்துகள், 234 தொகுதி. 234 தொகுதியிலே நீங்கள் வேட்பாளர் போட்டுடலாம். ஆனால் அந்த 63,000 பூத்துகளுக்கு ஆட்கள் போடுறதுன்றது மிகப்பெரிய ஒரு கடினமான வேலை. இப்போ அதுக்கு தான் வந்து பூத் கமிட்டி மெம்பர்கள்லாம் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது கூட வந்து கோயம்புத்தூரில் நடக்கிறதா இருந்தது, அது ரத்தாயிருச்சு. இப்போ சென்னையில் வந்து இங்கே நந்தனத்துலேயும் இல்லை தீவுத்திடல் இந்த மாதிரியான இடங்களை கேட்டுட்ருக்காரு. அதுக்கு வந்து அரசாங்கத்திட்டமிருந்து இன்னும் அனுமதி கிடைக்கல. அதை எங்கே நடத்த போகிறாரு, எப்படி நடத்த போகிறாருன்றது தெரியலை. அப்படியெல்லாம் சந்தித்தா கூட இவர் இப்போ பூத் கமிட்டி மெம்பர்கள் இவங்க தான் அடையாளம் காமிச்சு லிஸ்ட்டு வெளியிட்ட உடனேயே திமுகவும் அதிமுகவும் இவர் யாரெல்லாம் பூத் கமிட்டி மெம்பர்கள்னு சொல்கிறாங்களோ அவங்கள பூரா விலை பேசி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது நடந்துடும். அதில் பாதி பேர் போயிடுவாங்க. இப்போ அவர் வந்து மெயினாக ரொம்ப ஒரு நம்பிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுச் செயலாளர், அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். அவருக்கு வந்து இந்த தேர்தல் வேலைகளில் ஓரளவுக்கு அனுபவம் இருக்குது. அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த தொண்டர்களை ஆர்கனைஸ் பண்ணுறது, பூத் கமிட்டி வேலைகளை பார்க்குறது, இதற்கெல்லாம் வந்து பிரயத்தனப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆனால் நிச்சயம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். பல இடங்களில் வந்து
ரொம்ப கோராவே இப்போ சென்னையில் வந்து அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவாக செயல்படுறாங்க. அதுபோக சவுத்தில் தேனி, மதுரை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மதுரையிலலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வேலை பார்க்குறாங்க. ஒரு பாரம்பரிய கட்சி என்ன செய்யுமோ அதவே செய்கிறாங்க. ஆனால் இதை வந்து 234 தொகுதிக்கும் பண்ண முடியுமா, அதற்கு ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். அது தெரியவும் இல்லை. ஏன்னா இப்போது தேர்தல் முடிஞ்சு வந்ததற்கு பிறகு தான் ரிசல்ட் வந்தால் தான் வந்து அதை கணிக்க முடியும். அப்போ அவர் வந்து இந்த தேர்தலில் வந்து மிக பெரிதாக நம்பியிருப்பது ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து திமுகவில் இருந்தவர். பெண் அப்படின்னு அந்த திமுகவோட ஆதரவு சபரீசன் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். அது திமுகவோட ஒரு ஐடி விங் மாதிரி தான். அங்கே ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போனார். அங்கேயும் வந்து போய் அந்த கட்சியோட ஒரு பொதுச் செயலாளராக இருந்தார். இருந்தபோது அங்கேயும் இருந்து அவர் தெரிவித்த கருத்துக்கள், அதில் வந்து கட்சியில் மற்ற நிர்வாகிகளுக்கு, திருமாவளவன் அவர்களை விட மற்ற நிர்வாகிகளுக்கு, அவர் வன்னியரசு, ஆளூர் சானவாஸ், சிந்தனை செல்வன், ரவிக்குமார் இவங்களுக்கெல்லாம் வந்து கடும் அதிருப்தியாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவங்களே வந்து கட்சியிலேருந்து நீக்கினாங்க. அதன் பிறகு ஆதவ் அர்ஜுனா அதிமுகவோட போய் பேசுகிறதுக்கு தான் பேசி அங்கேயே இணைந்து செயல்படலான்னு தான் அவர் வந்து முயற்சி பண்ணார். ஆனால் அங்கேயும் வந்து அவருக்கு வந்து சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இதற்கிடையில் வந்து கடைசியில் தான் வந்து அவர் விஜய்கிட்ட அடைக்கலமாகி நான் பண்ணித்தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்னா ஒரு அமைப்பு வச்சுருக்காரு, ஒரு கம்பெனி மாதிரி. அதை வச்சு அதில் வந்து ஒரு 400 பேரை வந்து எடுத்து 3 ஷிஃப்ட்டு 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணுற மாதிரி முழுக்க தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கு அதை தான் வந்து அவங்க பண்ண போகிறாங்க. அந்த டீமை விஜய் வந்து மிக பெரிதாக நம்பி இருக்கிறார். அதன் பிறகு ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒன்று ஞாபகம் இருக்கும். அன்புமணி அவர்களுக்கு வந்து அந்த 2016 தேர்தலில் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னா அன்புமணி வந்து முதலமைச்சராக கொண்டு வருவதற்கான அந்த பிராண்டு வேலையை வந்து செய்தவர் தான் வந்து ஜான் ஆரோக்கியசாமி. அதன் பிறகு வந்து மக்கள் நீதி மையத்திலே அவர் கமலஹாசனோடு சேர்ந்து ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதன் பிறகு அங்கேருந்து விலகிட்டார். விலகினவர் வந்து நேராக வந்தது விஜய் தான். இன்றைக்கு வந்து விஜய் வந்து ஒரு தலைவராக டிசைன் பண்ணி மக்களுக்கு காமிக்கிறது, அவர் வந்து மாநாட்டு திடலுக்கு எப்படி வரணும், எந்த இடத்துல நிற்கணும், கொடியை வாங்கி எப்படி வந்து கழுத்தில் போட்டுக்கணும், எப்போ வந்து ஏற்றம் இறக்கத்தோடு பேசணும், எப்படி அணுகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முழுக்க வந்து விஜயோட ஒரு டிசைனர். விஜயை வந்து எப்படி ஒரு டிசைனர் இருப்பாங்களோ டிசைன் பண்ணி கொடுக்குறவங்க அந்த வேலையை தான் வந்து அவர் பார்த்துக்கிறார். இவரும் ஆதவ் அர்ஜுனாவும் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க 2 பேர். அதன் பிறகு சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து பிஜேபியோட ஐடி விங்கில் இருந்தார். அதன் பிறகு அதிமுக வந்தார். அதிமுகவிலையும் வந்து அவருக்கு ஒத்து வரல. அவர் உசிலம்பட்டி தொகுதி எம்எல்ஏவாக போட்டியிடணும்னு சீட்டு கேட்டார், அது கொடுக்கல. அந்த ஒரு வருத்தத்திலே இருந்தார். அதன் பிறகு அங்கே வேறு சில பிரச்சனைகளும், அதனால் வந்து இப்போ இங்கே வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஐடி விங் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த டீமையும் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த சினிமா பிரபல்யம் ஒவ்வொரு வீட்லேயும் தெரியும் இல்லையா, அதுவும் தான் இந்த தேர்தலுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய முதலும் கடைசியுமான ஒரு அஸ்திரமாக பார்க்குறாங்க. திமுக ஆதரவு ஓட்டுகளை தான் வந்து விஜய் பிரிக்கப் போகிறார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் வந்து ஒரு உண்மை இருக்குது. திமுகவுடைய ஆதரவு வாக்குகள் அப்படிங்கிறதுல சிறுபான்மையினர் வாக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி. அது வந்து ஒரு 13% வந்து சிறுபான்மையினர் வாக்குகள். அந்த வாக்குகளில் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அது வந்து விஜய் பக்கம் திரும்பலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் அனைத்தும் விஜய்க்கு வந்துருமானா அது நிச்சயம் கிடையாது. அதுபோல் தலித் வாக்கு வங்கி அதை வந்து விஜய் வந்து உடைப்பார் அப்படின்னு ஒரு யூகம் சொல்லப்படுது. இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த மக்களிடையே வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவராக இருக்கிறார். அதனால் வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் வாக்கு வங்கியில் எந்த விதமான சேதாரத்தையும் விஜய் அவர்கள் வந்து பெரிய அளவில் ஏற்படுத்த முடியாது. திருமாவளவன் அவர்களுக்கு வாக்களிக்காமல் வேறு சின்ன சின்ன தலித் ஆதரவு இல்லை தலித் அமைப்புகளாக இருக்காங்க இல்லையா, உதிரி அமைப்புகள், அவங்களுடைய வாக்குகள் வேணால் அது விஜய்க்கு ஆதரவாக வரலாம். இன்னொன்று அதிமுகவுடைய வாக்கு வங்கி. அதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சியை வந்து இங்கே பல பேர் வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற ஒரு வேலை தான் என்றைக்கு நடக்கும். அதிமுக அப்படி கிடையாது. அவங்களுடைய வாக்கு சதவீதம், அவங்க தேர்தலை எப்படி எதிர்கொள்வாங்க, தேர்தல் நேரத்தில் மட்டும் அவங்களுக்கு எப்படி வாக்குகள் மாறும்ன்றது இதுவரைக்கும் யாராலும் எந்த அரசியல் ஆய்வாளராலும் கணிக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு மக்கள் பிரதிநிதித்துவ கட்சி. ஜெயலலிதா அவர்கள் வந்து 4 ஆண்டுகள் வெளியவே தலை காட்ட மாட்டார், கொடநாட்டில் இருப்பார், எங்கேயும் இருப்பார். ஆனால் அந்த தேர்தலுக்கு முன்பு ஒரு 4 மாநாடு போடுவார். ஒரு வருஷத்துக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு,
மதுரையில் ஒரு மாநாடு, திருநெல்வேலியில் ஒரு மாநாடு, கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு, 4 மாநாடு தான் போடுவாங்க. போட்டு அங்கே பேசுவாங்க, தேர்தல் பிரச்சார பயணம் போவாங்க, அந்த கட்சி வெற்றி பெறும். அந்த ரெட்டலைக்கே உரிய மகத்துவம். இப்போ எடப்பாடி அவர்கள் வந்ததற்கு பிறகு அது குறையும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் குறையலை. 2021 சட்டமன்ற தேர்தலிலேயே திமுகவுக்கும் அவங்களுக்குமான அந்த வாக்கு சதவீதம் வெறும் 3% தான். அதுவும் அப்போ பிஜேபி கூட்டணி இருந்ததால் அந்த 3%ஐயும் எடப்பாடி அவர்கள் இழக்க வேண்டியது இருந்தது. அவர் 67 சீட்டு அவர் ஜெயிச்சிருக்காரு. அவங்க கூட்டணி வந்து ஒரு 80 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது தலைமையில் யார் இருந்தாலும் அதிமுக வாக்கு வங்கின்றது அதிமுகவுக்குத்தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு விட்டு இருக்குது. அதனால் அவங்களுடைய வாக்கு வங்கியிலையும் மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த முடியாது. எப்பவும் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக அல்லது எதிர்க்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த புதுசாக யார் வருவா அப்படின்னு எதிர்பார்க்குற வாக்குகளும் விஜயோட அந்த ரசிகர்கள், தீவிர ரசிகர்கள், விஜயத்தான் ஆதரிப்பேன், விஜய் தான் தனக்கு தெரிந்த ஒரே தலைவர் அப்படின்னு இருக்கிற ரசிகர்கள் வாக்குகளும் கிடைக்கும். ஆனால் அந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது என்ன? அந்த வாக்கு சதவீதத்தை அறுவடை செய்வதற்கு இன்றைக்கு அவர் நம்பி இருக்கக்கூடிய அந்த ஜானா ஆரோக்கியசாமி, சிடிஆர் நிர்மல்குமாரோட அந்த டீம், ஆதவர்ஜுனாவோட அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் டீம், இவங்கெல்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, அது எந்த அளவுக்கு வாக்கு சதவீதமாக மாறுது, விஜய்க்கான ஆதரவாக மாறுகிறது என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும். அதுவரை மற்றவர்கள் சொல்லக்கூடிய அனைத்தும் யூகங்கள் தான். நன்றி, வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்.